أكبر الله 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 أكبر الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم لحليم أواه منيب. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு வருடத்தில் 2 பெருநாட்களை தந்திருக்கிறார். அந்த 2 பெருநாள் தினங்களிலும் சந்தோஷமாக எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு உறவை பேணி வாழ்த்துக்களை சொல்லி அழகான முறைக்கு எங்களுடைய உறவுகளை புதுப்பித்து அன்பை காட்டி பரஸ்பரத்தை உண்டாக்கி அழகான முறையில் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பெருநாள் தினங்களை தந்திருக்கிறார். எனவேதான் இந்த பெருநாள் தினங்கள் 5 நாட்களில் நோன்பு பிடிப்பது ஹராம். 5 நாட்களில் நோன்பு பிடிப்பது ஹராம். அதில் நோன்பு பெருநாளுடைய தினம், அதே போன்று இன்றைய ஹஜ்ஜுல் பெருநாளுடைய இன்றைய தினம், இதனை தொடர்ந்து வருகின்ற 3 தினம் ஐயாமு தஷ்ரீக், இந்த 5 தினங்களிலும் நோன்பு பிடிப்பது ஹராம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ ஸிக்ரின் லில்லாஹி அஸ்ஸ வ ஜல். இது அழகான முறைக்கு குடும்பத்தோடு உண்டு சாப்பிட்டு மகிழ்ந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்கின்ற நாள். அதனால்தான் நோன்பு பெருநாளுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற ஒரு சுன்னத்தான கடமையை, வாஜிபான ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்திலே வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை வலியுறுத்தினார்கள். ஏன்? எந்த ஒரு ஏழையுடைய வீட்டிலும் நெருப்பு எரியாமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்ல முறையில் சாப்பிட வேண்டும், புசிக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலும் இந்த பெருநாளுடைய தினத்திலும் குர்பானி என்ற ஒரு அமலை, சுன்னத்தான, எங்களிடத்தில் சுன்னத், ஹனஃபி மத்ஹபிலே வாஜிப், கட்டாயம், வசதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும். எங்களிடத்திலும் சுன்னத்தில் இருந்தால் நோமலான சுன்னத் கிடையாது, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அதிகமான ஹதீஸ்களிலே வலியுறுத்தப்பட்ட சுன்னத் எச்சரிக்கையும் வந்திருக்கிறது. மன் கான லஹு ஸஅத்துன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. யாருக்கு வசதி இருந்து குர்பான் கொடுக்கலையோ அவர் நாங்கள் தொழுற இடத்துக்கு கூட வர வேண்டாம் என்று வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இது ஏழைகளுக்கு கட்டாயம், அதில் 3இல் ஒரு பகுதி பைத்தே ஆக வேண்டும். சுன்னத்தான குர்பானியாக இருந்தால் 3இல் ஒரு பகுதி கட்டாயமாக ஏழை எளியவர்களுக்கு பைத்தே ஆக வேண்டும். 3இல் ஒரு பகுதியை தனக்கு வைத்துக் கொள்ளலாம், குடும்பத்துக்கு வைத்துக் கொள்ளலாம், அடுத்த பகுதியை உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும், அடுத்த ஒரு பகுதியை கட்டாயமாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் நேர்ச்சை வைக்கப்பட்ட குர்பானியாக இருந்தால் எங்களுக்கு சாப்பிடவே முடியாது. எங்களுடைய செலவினங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் புசிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இது இந்த பெருநாளுடைய தினத்தில் அனைவரும் சாப்பிட வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் ஒரு 3 பேரை கொண்ட ஒரு குடும்பத்தினுடைய ஞாபகார்த்தம். வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய இந்த 3 பேருடைய தியாகங்களை கொண்டதுதான் இந்த ஹஜ்ஜி பெருநாள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த இடத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டும், மிக முக்கியமான சில படிப்பினைகள் இருக்கிறது. வெறுமனே சம்பவங்கள், குர்ஆனிலே வரக்கூடிய சம்பவங்கள் வெறுமனே ஒரு கதை அல்ல. ஃபஅதபிரு யா உலில் அப்சார், புத்திஜீவிகளே, சிந்தனை செய்யக்கூடியவர்களே, படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிஉலில் அல்பாப், புத்தியுள்ளவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது என்றெல்லாம் குர்ஆனிலே இந்த சம்பவங்களுடைய விடயத்திலே பேசும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறார். मेरे प्यारे दोस्तों, एक साल में 2 ईद है. क्यों? ये खुश मनाने के लिए, अपने फैमिली के साथ थोड़ा अच्छा जिंदगी गुजरने के लिए, और हमारे रिश्तेदारों के पास उनके घर जाकर उनकी मोहब्बत को इजहार करने के लिए अल्लाह ने इस तरह रखा है. 5 दिनों में रोजा रखना हराम है. ईद उल फित्र का जो दिन, एक दिन, दूसरा ईद उल अल्हा, ये वाला दिन, आज वाला दिन, और उसके बाद आने वाला अय्याम तशरीक का 3 दिन, फिर मजमुआ 5 दिन, इसमें रोजा रखना हराम है. क्यों? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, अय्याम अक्लिन व शुर्बिन व ज़िक्रिन लिल्लाहि अज़्ज़ व जल. ये 5 दिनों अच्छी तरह पियो, अच्छी तरह खाओ, और इसी तरह उसके साथ साथ मुझे याद करो.
हम सारे ये जो ईद के हम 2 दिन में हमारा जो पहला अमल किया है नमाज अदा करना। ईद का ये मुश्किल नहीं, ईद का नमाज अदा करना है, ईद का नमाज अदा करना है। पहला हम सारे इधर आए हैं, हम सारे इधर 6:30 बजे एक जमात हो गई, अभी दूसरी जमात 9 बजे। क्यों? हमारा जो पहला अमल है ये नमाज से शुरू हो जाए, हमारे खुशी अल्लाह के हुक्म से शुरू हो जाए। इसका हमारा मतलब क्या है? हर सारे अमल में हमारे जिंदगी में हमारा पॉइंट क्या होना चाहिए? अल्लाह का हुक्म को में करना है, हलाल को जायज को दे करना है, हराम चीजों को नापाक चीजों को नाजायज चीज को छोड़ना है। नबी इब्राहिम अलैहिस्सलाम का अल्लाह सुब्हानहू व तआला उसके बहुत सिफातें कुरान में जिक्र किया है। 69 मरतबा कुरान में इब्राहिम अलैहिस्सलाम का नाम आया हुआ है। इसमें 3 उनका सिफत, इन्न इब्राहिम लहलीमुन अव्वाहु मुनीब, हलीम अव्वाह मुनीब, इस तरह 3 वस्फ आया है। हलीम का मतलब क्या है? उसको गुस्सा नहीं आएगा। अगर एक जाहिल उसके पास बात करे, वो एक मजमा है, इसमें इस तरह बात नहीं करना चाहिए। अगर इस तरह बात कर लिया इब्राहिम अलैहिस्सलाम को गुस्सा नहीं आएगा, हलीम। और उसके साथ ज़ू खुलुकिन हसन, अच्छे हुस्न खुलुक के साथ मुआमला करेगा हर बंदे के साथ। अव्वाह का मतलब हर टाइम अल्लाह के पास रुजू करना है, हर चीज को अल्लाह से मांगना है। नबी इब्राहिम अलैहिस्सलाम को नमरूद एक बड़ा आग में डालने के वक्त इब्राहिम जिब्रील अलैहिस्सलाम आया, मीकाईल अलैहिस्सलाम आया, इसराफील अलैहिस्सलाम आया, मैं आपको मदद करूं। इब्राहिम अलैहिस्सलाम बताया ये अल्लाह का हुक्म है, अल्लाह ने भेजा है, नहीं मैं वैसे आया। फिर कहा हस्बी अल्लाह, मेरे लिए अल्लाह काफी है। आप लोगों को भी अल्लाह ने पैदा किया, ये आप लोगों को मदद मुझे नहीं चाहिए, अल्लाह सिर्फ मेरे लिए काफी है। हमारे नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम भी इसी तरह का था, हस्बुनल्लाहु व निअमल वकील। बद्र का टाइम 313 बंदे थे, लेकिन दूसरा पार्टी में 1000 से ज्यादा है। फिर भी ने नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम और सहाबा क्या कहा? हस्बुनल्लाहु व निअमल वकील, हमारे लिए अल्लाह काफी है। ये दूसरा सिफत है नबी इब्राहिम अलैहिस्सलाम का, हर चीज के अल्लाह के पास सपर्द करना है। ये वैसे एक तस्बीह नहीं है, ये हमारा दिल से आना चाहिए। इस तरह जो पक्का अल्लाह के पास हर टाइम में अल्लाह के पास रुजू करना था। और इसी तरह मुनीब, अल्लाह के पास ताल्लुक रखना वाला। किस तरह अल्लाह के पास ताल्लुक रखेंगे? कुरान तिलावत से, नमाज अदा करने से, हुस्न खुलुक दूसरे बंदों के साथ मुआमला करने से अल्लाह के साथ ताल्लुक रखना है। கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே 69 விடுத்தம் வந்திருக்கிறது. 25 சூறாக்களில் 69 தடவை வந்திருக்கிறது. உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அதிகம் பொறுமைசாலிகளான 5 ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவருடைய பல சிபத்துகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு ஆயத்தில் அவரை பற்றிய 3 வர்ணனையை சொல்கிறான். அதில் முதலாவது ஹலீம், நற்குணம் உடையவர், கோபம் வராது. மடையர்கள், அறிவிலிகள் தன்னுடன் ஏதாவது ஒரு மோசமான விடயத்தை, கோபம் வர வேண்டிய கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றை மேற்கொண்டால் அவருக்கு கோபம் வரமாட்டார், கோபப்பட மாட்டார்கள், நற்குணத்துடன் நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்விடம் தான் தன்னுடைய நிலைமையை தன்னுடைய முறையிடுவார்கள், வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள். நும்ரூத் அந்த சிலைகளை உடைத்ததற்காக, அந்த பெரும் சிலைகளை அவர்கள் வணங்கி வந்த சிலைகளை உடைத்ததற்காக பழிவாங்கும் நோக்கத்திலே பெருமொரு நெருப்பை ஏற்பாடு செய்து அதிலே மின்ஜனீக் என்று சொல்லக்கூடிய ஒரு இயந்திரத்தின் மூலமாக, ஏன் பக்கத்தில் இன்று போட முடியாது, அந்த மின்ஜனீக் என்று சொல்லக்கூடிய அந்த பீரங்கியின் மூலமாக வீசி எறிந்தான். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உதவி செய்ய வந்து கேட்டார்கள். அல்லாஹ் அனுப்பினான்? இல்லை, நாங்களாக வந்தோம். அப்படி என்றால் உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, உங்களையும் படைத்தவன் என்னுடைய அல்லாஹ் தான். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், உதவி செய்ய, என்னுடைய விடயங்களை பொறுப்பு சாட்ட அவன் தான் சிறந்தவன் என்று சொன்னார்கள். அதே போன்ற எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பத்ருடைய அந்த களத்திலே 313 சஹாபாக்கள், குறுகிய ஒரு எண்ணிக்கை இருந்த நேரத்திலே எதிரி படையிலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் அனைத்து யுத்தத்துக்குரிய முழு ஆயத்தத்துடன் இருந்தார்கள். என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள் அவர்களும்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன்,
பொறுப்பு சாட்டுவதற்கு அல்லாஹ் சிறந்தவன் என்று சொன்னார்கள். அதே போன்று மூன்றாவது சிஃபத் முனீப், அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஒரு மனிதனோட தொடர்பை ஏற்படுத்துவது என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனோட பழகுவதாக இருந்தால் அவனோட கதைக்க வேண்டும், உறவாட வேண்டும், பிரயாணம் செல்ல வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும், இவ்வாறெல்லாம் பல முறைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடன் உறவை பேணுவது என்றால் எப்படி? அதுதான் அல்லாஹ் தன்னுடைய ஹுக்கும்களை, அவன் சொன்ன விடயங்களை எடுத்து நடப்பது, அவன் தடுத்தவைகளை ஒதுக்கி வாழ்வது, தொழுகையை நிலைநாட்டுவதன் மூலமாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, நட்புணத்துடன் எல்லோருடனும் பழகுவதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலே மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது. தன்னுடைய தந்தை சிலைகளை வடிக்கக்கூடியவர், சிலைகளை விற்கக்கூடியவர். தன்னுடைய தந்தை இந்த வேலையை செஞ்ச நேரத்தில் எப்படி கூப்பிட்டார்கள் தந்தையை? யா அபதி, என்னுடைய செல்ல தந்தையே, இரக்கமாக கூப்பிட்டார்கள். மாலம் யஅதிக ஃபத்தபிஅனி யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மாலம் யஅதிக. பாப்பாக்கு அறிவில்ல, பாப்பாவை நேரடியா ஜாஹில் மடையன் அப்படின்னு சொல்லல, உங்களுக்கிட்ட இல்லாத அறிவு எனக்கிட்ட இருக்குதுன்னு இரக்கமான முறையில, சூசகமான முறையில சொன்னார்கள். எவ்வாறு ஒரு தந்தையோடு எவ்வாறு உறவாட வேண்டும், தனது தந்தையோடு எவ்வாறு உறவை பேண வேண்டும், அது பிற மதத்தவராக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் சில மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள், ஆனால் தந்தை பிற மதத்திலே இருப்பார். அப்படியாக இருந்தாலும் அந்த தாய் தந்தையோடு அழகான முறை நடக்க சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்திலே அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா தன்னோடு நன்றியோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹோடு சேர்த்து சொன்ன ஒரே ஒரு உறவு எங்களுடைய பெற்றோர். அனிஷ்குர் லி வலிவாலிதை, எனக்கும் உங்களோட ரெண்டு பெற்றோருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களோட தாய்க்கும் தந்தைக்கும் நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். எனவே பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அழகான முறையில் நடந்து கொண்டார்கள். இதனுடைய பிரதிபலனாக எப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 86வது வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து குர்பானி கொடுக்க வேண்டிய அந்த நேரத்திலே தன்னுடைய தந்தையை பார்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கூப்பிட்டார்கள்? யா அபதி. தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னார்கள்? யா அபதி. தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தையை பார்த்து எப்படி சொல்கிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து யா அபதி. நாங்கள் எங்களோட பெற்றோர்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ, அவர்களுடைய மனதோடு நாங்கள் எவ்வாறு புண்படாமல் நடந்து கொள்கிறோமோ, அதற்கு ஏற்றால் போலதான் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களோடு நடந்து கொள்வார்கள். எதை நாங்கள் விதைக்கிறோமோ அதுதான் நாங்கள் அறுவடை செய்வோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய பெற்றோர்களோடு அவர்கள் வயதை அடைந்தவர்களாக இருந்தால் சில நேரம் சிறு பிள்ளைகள் போன்று நடந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளாமல் அழகான முறையில் அவர்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவினங்களை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் எனது வயோதிபத்தை அடையும் பொழுது என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய அவ்வாறான முறை நடந்து கொள்வார்கள் என்கிற விடயம் எங்களுக்கு இதில் இருக்கிறது. ये पहला चीज है। नबी इब्राहिम अलैहिस्सलाम उसका वालिद आजर बुत करने वाला था, लेकिन फिर भी उसके साथ किस तरह मुआमला किया? या अबती, मेरे प्यारे वालिद साहिब, इस तरह पुकारा था। इसके बदले में जब इब्राहिम अलैहिस्सलाम को 86 उम्र में जब इस्माइल अलैहिस्सलाम पैदा हुआ, उसके बाद उसका 10 उम्र में उसको ज़बह करने कुर्बानी करने के ख्वाब देखा। उसके बाद उसको पेश किया अपने बेटे के सामने। ये जो इस्माइल अलैहिस्सलाम किस तरह बातें की? या अबती अल मा तुमर, या अबती, जो इब्राहिम अलैहिस्सलाम जो अपने वालिद को किस तरह लफ्ज़ इस्तेमाल किया, वही लफ्ज़ इस्माइल अलैहिस्सलाम अपने वालिद इब्राहिम अलैहिस्सलाम को इस्तेमाल किया। उसका मतलब क्या है? मैं किस तरह मैं अपने वालिदैन के साथ मुआमला करूंगा, इसी तरह मेरे बच्चे मेरे साथ मुआमला करेंगे। ये उसका पहला सबक है। और इसी तरह सारा अलैहिस्सलाम और इब्राहिम अलैहिस्सलाम दोनों इराक को छोड़कर फलस्तीन शाम जा रहे थे। उस टाइम उधर एक जब्बार एक बादशाह था, हर औरत को जो उसको पसंद आती है उसको लेकर उसका ख्वाहिश को पूरा करता था। लेकिन सारा अलैहिस्सलाम भी बहुत खूबसूरत वाली एक औरत है, उसको भी पकड़ा। जब उसके पास गया, सारा अलैहिस्सलाम भी ईमान वाला था, ईमान वाली थी। वो अल्लाह के पास सफरत किया, उसके बाद उसको फालज हो गया ये बादशाह को। फिर उससे मदद मांगी, मुझे दुआ करो मैं आपके पास नहीं आऊंगा। दोबारा भी इस तरह हुआ, फिर भी उसको चुनने के लिए गया, फिर भी फालज हो गया। इस तरह 3 मरतबा हुआ। वो समझ गया ये अच्छी तरह ईमान वाली औरत है।
उसके बाद उसके बदले में हदिया के तौर पर हाजर अलैहिस्सलाम को दे दिया, पेश कर दिया। फिर हाजर अलैहिस्सलाम को पहला बेटा हो गया इस्माइल अलैहिस्सलाम, सारा अलैहिस्सलाम को बेटा नहीं हुआ। उसके वजह से जब उसको इस तरह देखती है फिर उसका दिल में इस तरह थोड़ा नफरत आती है। उसके बाद इब्राहिम अलैहिस्सलाम को बताया ये दोनों को, आपके बेटे और हाजर अलैहिस्सलाम दोनों को मुझे से थोड़ा दूर करके रखो, इस तरह बताया। क्योंकि जो इस तरह जो इकट्ठे होते हैं फिर इस तरह अगर नफरत होती है फिर इस तरह मामला कर सकता है, उसमें इस्लाम में कोई इस तरह कोई हर्ज नहीं होगा। एक बंदा का मुआमला मुझे पसंद नहीं आती लेकिन उसके साथ मैं सलाम सलाम करता हूँ, लेकिन फिर भी ज्यादा मैं उसके साथ ताल्लुक नहीं रखता हूँ, इस तरह जायज है। इसी तरह उसके बाद हाजर अलैहिस्सलाम और इस्माइल अलैहिस्सलाम को लेकर काबतुल्लाह जो अभी है उस जगह को लेकर आया, लेकिन उस टाइम कोई भी बंदा नहीं है उसमें। उसके बाद उधर छोड़ने के बाद हाजर अलैहिस्सलाम पूछा ये अल्लाह का हुक्म है या नहीं। फिर इब्राहिम अलैहिस्सलाम सर से इशारा किया ये अल्लाह का हुक्म है। फिर हाजर अलैहिस्सलाम भी किया कहा इज़न ला युज़ीअन अल्लाह, अगर इस तरह हो अल्लाह हमको ज़ाई नहीं करेंगे। उसके बाद उसके पास कुछ खजूर और पानी था, वो भी खत्म हो गया। जब इस्माइल अलैहिस्सलाम थोड़ा बच्चा था उसको भूख लगा लेकिन दूध नहीं आ रहा था, फिर सफा मरवा में 7 मरतबा दौड़ा। उसके बाद जिब्रील अलैहिस्सलाम आकर इस्माइल अलैहिस्सलाम के जो पाँव का इस तरह नीचे से इस तरह करने से दमदम पानी निकल आया। उसके बाद आया पानी है। उसके बाद हाजर अलैहिस्सलाम इस तरह हाथ में इस तरह इसको कर दिया, हाउस कर दिया। अगर इस तरह नहीं करता हो फिर ये जो जमजम का पानी कुआं नहीं दरिया होता। उसके बाद இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான விடயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈராக்கை விட்டு பலஸ்தீனத்துக்கு செல்லுகிற நேரத்திலே அங்கு ஒரு அரசன் இருந்தான் பலஸ்தீனத்திலே ஷாமிலே. அவனுக்கு எந்த பெண் விருப்பமாக இருக்கிறதோ அந்த பெண்ணை அடையக்கூடிய அந்த நிலைமையை உண்டாக்கி வச்சிருந்தான். அந்த நேரத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நெருங்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடம் தனது நிலைமையை முறையிட்டார்கள். உடனே அவனுக்கு பாசவாதம் ஏற்பட்டது. இவ்வாறு 3 விடுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக அவன் விளங்கிக் கொண்டான் இவள் ஒரு நல்லொரு பெண் என்பதை விளங்கிக் கொண்டு அதற்கு பரிசாக அதற்கு ஒரு கிஃப்டாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிஃப்டாக கொடுத்தான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் தான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை பிறப்பதற்கு முன்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை பிறந்து விட்டது. எனவே அடிக்கடி அந்த பாக்கின நேரத்திலே கொஞ்சம் மனதிலே ஒரு வெறுப்பு வருகின்ற அந்த காரணத்தினால், ஏனென்றால் அப்படித்தான் சில பாக்கியங்கள் குல்லு நிஅமத்தின் மஹ்சூதா, हर नेमत हसद रखने वाला था थोड़ा दिल में आता है। अगर इसलिए அதனால என்ன சொன்னாங்க, என்னை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, என்ன கண்ணுக்கு கொஞ்சம் படாமைக்கு கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யுங்க, என்னை விட்டு கொஞ்சம் தூரத்தில் வைங்க. சொன்ன நேரத்தில் அல்லாஹ் வஹி அறிவித்தான் இவர்களை எங்க கொண்டு போகும்படி காபத்துல்லா இருக்கிற அந்த இடத்துக்கு. அதற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் யாருமே இருக்கவில்லை. கேட்டார்கள் இது அல்லாஹ் தன்னுடைய கட்டளையா. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தலையின் மூலமாக இஷாரா செய்தார்கள் ஆம். அந்த நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அந்த நேரத்தில் அவர்களோடு இருந்த அந்த தண்ணியும் நிச்சயமாக முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் சஃபா மர்வா மலைக்கு மட்டில் ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த சின்ன பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் இருந்து ஜம்சம் நீரை ஊற்றெடுக்க வைத்தார்கள். அதற்கு பின்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த தண்ணீர் ஜம்சம் நீர் அந்த தண்ணீரை சுற்றி கட்டவில்லை என்றிருந்தால் ஜம்சம் கிணறாக இருந்திருக்க மாட்டாது, மாற்றமாக அது ஒரு ஆறாக ஓடி இருக்கும். அந்த நேரத்தில் நபிகள் சொன்னார்கள் அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு ரஹ்மத் செய்வானாக, ஏனென்றால் ஜம்சம் நீரை அவர்கள் இப்படி கட்டி விட்டதால் தான் இன்றைக்கு கிணறாக இருக்கிறது, இல்லாட்டி அந்த நகரம் முழுக்க தண்ணி ஆற்றாக ஓடி இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்னும் அதிகமான படிப்பினை இருக்கிறது. அதே போன்று எந்த ஒரு நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளை விட்டதற்கு பின்னால் என்ன செய்தார், அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ, எந்த மனித சஞ்சாரமுமற்ற எந்த விளைச்ச நிலமும் இல்லாத இந்த பாலைவனத்தில் எனது குடும்பத்தை விட்டு செல்கிறேன், இவர்களை நீ வீணாக்கிடாதே, இவர்களுக்கு நீ பொறுப்பாக இரு. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உள்ளத்திலும் இந்த காபத்துல்லாவை பற்றிய ஒரு ஈர்ப்பை ஒரு இரக்கத்தை கொடுப்பாயாக. இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம், எங்களை ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருக்கிறது காபத்துல்லா ஒரு முறை சரி நாங்கள் செய்யணும், போயிட்டு பார்க்கணும், ஒரு உம்ரா சரி செய்யணும், ஒரு ஹஜ் சரி செய்யணும் என்று. இது சும்மா வந்த ஆசை கிடையாது, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் மூலமாக வந்த ஆசை. அது மட்டும் இல்லை கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எல்லா நேரத்திலும் அந்த கேட்ட துஆவில் ஒரு மிக முக்கியமான ஒரு துஆ தான் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னை
தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு மனிதனாக ஆக்கிவிடு, என்னுடைய பிச்சலத்தையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடு. இது யார் கேட்ட துவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. ஒரு நபி, ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லாஹ் தனக்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அப்படின்னு கேட்டிருந்தால் நானும் நீங்களும் எவ்வளவு தொழுகையுடைய விடயத்தில் கரிசனை செலுத்த வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு? வாகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி தொழுகை நிலைநாட்டுங்கள். ஃபல்குரூனி, நீங்கள் என்னை ஞாபகப்படுத்தினால் அது குறுக்கும், நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எனவே தொழுகையுடைய விடயம், அதே மாதிரி நற்குணம், இந்த விடயங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் கரிசனை செலுத்தி சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை மனிதர்களுக்கும் தருவானாக. और उसी तरह फिर इस्माइल अलैहिस्सलाम को और हाजर अलैहिस्सलाम को दोनों को लेकर काबतुल्लाह के पास रख दिया. उसके बाद इब्राहिम अलैहिस्सलाम दुआ मांगा, या अल्लाह मेरे परिवार को मैं इधर छोड़कर जा रहा हूँ, उनको आप ही हिफाजत मदद करें. और उसके बाद दुआ फरमाया, रब्बी जअलनी मुकीमस सलाह, मुझे नमाज अदा करने, पाबंदी के साथ अदा करने वाला बनाओ. ये कौन दुआ मांग रहा है? खलीलुल्लाह, अल्लाह का दोस्त और अल्लाह के पास ताल्लुक रखने वाला बंदा बता रहा है, मुझे पाबंदी के साथ नमाज अदा करने वाला बनाओ और मेरे फैमिली वालों को भी इसी तरह बनाओ. और इसी तरह अल्हम्दुलिल्लाहिल्लज़ी वहबली अलल किबर इस्माइल व इसहाक, मुझे बुढ़ापे में 2 बच्चा 2 बेटा आपने दिया, उसके लिए मैं आपको हम सना पेश करता हूँ. ये 2 चीज हमारे लिए भी है. हम नमाज पाबंदी के साथ अदा करना है. मूसा अलैहिस्सलाम को अल्लाह ने क्या कहा? वाक़िमिस सलात लिज़िक्री, मुझे याद करने के लिए आप नमाज अदा करो. फज़कुरूनी, अगर मुझे आप इस तरह याद कर लिया कुरान तिलावत से, नमाज से, अज़कुरुकुम, मैं भी आप लोगों को जिक्र करूंगा, मैं भी आप लोगों को मदद करूंगा. इसलिए हम पाबंदी के साथ अल्लाह के हुक्म को, अल्लाह के अहकाम में नमाज पहला चीज है, दूसरा हुकूकुल इबाद में हुस्नुल खुलुक दूसरा चीज है. ये दोनों को हम पकड़ेंगे, इंशाअल्लाह हम इस दुनिया में जन्नती बन जाएंगे. अल्लाह सुब्हानहू व तआला के लिए तौफीक अता फरमा.